வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் வ்ளாக். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டுறது, டில்லர் ஓட்டுறது தான் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்னடான்னு பாக்குறீங்களா? விவசாயம் பண்றத பாத்தீங்கன்னா வீடியோவா எடுத்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா வந்துட்டு கேட்டாரு, ப்ரோ நீ வந்து டிராக்டர், டில்லர் மட்டுமே ஓட்டிட்டு இருக்க. இந்த மாதிரி விவசாயம் பண்றது எத்தனை மாசத்துல என்ன பயிர் அறுவடை பண்ற? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு ப்ரோ. அதெல்லாம் வீடியோ எடுத்து போடு ப்ரோ அப்படின்னாங்க. அதனால பாத்தீங்கன்னா இன்னையிலிருந்து நம்ம சேனல்ல விவசாயம் பண்ற வீடியோ, பயிர் என்னன்னைக்கு எப்பப்ப வைக்கிறோம், எந்தெந்த டைம்ல அறுவடை பண்றோம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம மாப்பிள இருக்காரு. அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா, மாப்பிள கூட இருக்காரு. மாப்பிள்ளைகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மாப்பிள பார்த்தீங்கன்னா, திடீர் விவசாயின்னு ஒரு பேச்சு வச்சிருக்காரு. 10வதுக்கு மாப்பிள பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காரு. மாப்பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஏக்கராவுக்கு வாழை தான் வச்சிருக்கு. இந்த வாழைய கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. ஏன்னா, நாங்க வச்சது பார்த்தீங்கன்னா, வெயில் டைமு. அதனால பார்த்தீங்கன்னா, இதுல கொண்டு வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இவ்வளோதான்னு இல்ல. இந்த கண்ணு வந்து வெயில் டைம்ல வச்சதுனால எப்படி ப்ரோ கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சுத்தியுமே செனப்ப வச்சிருந்தோம். அதாவது ஒரு கண்ண சுத்தியுமே ரவுண்டா பார்த்தீங்கன்னா, செனப்ப வச்சிருந்தோம். அந்த செனப்ப வந்து கூலிங் தர்றதுக்கோசரம் வந்து அந்த கண்ண வந்து வெயில் காலத்துல வந்து பாதுகாத்து கொண்டு வந்துச்சு. 1 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வந்து சுத்தி வந்து புடுங்கி ஓரத்துல போட்டுட்டோம். அடுத்து 2வது மாசம் போகக்குள்ள வந்து அது மக்கிருச்சு. 3வது மாசம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பட்ட மாத்தக்குள்ள 90 நாள் ஆனது பட்ட மாத்துவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, மண்ணு மாத்தி காட்டக்குள்ள அந்த சருவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மண்ண வச்சு மூடியாச்சு. இதுல என்ன சந்தேகம்னா, இது 90 நாள்ல தான் பட்ட மாத்தணுமா? இல்ல கண்ணோட வளர்ச்சிய பொறுத்து வந்து பட்ட மாத்தலாமா? அப்படின்னு வந்து மாப்பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம கண்ணோட வளர்ச்சினா இப்போ ஒரு 70 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ள வந்து நம்ம பட்டம் மாத்திக்கலாம். இப்போ பட்டம் மாத்தும்போது என்னென்னலாம் உப்பு வச்சு பட்டம் மாத்தணும் அப்டின்னா, 20க்கு 20 013 காம்ப்ளெக்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மூட்டை. எம்ஓபி மியூரேட் ஆஃப் பொட்டாஸ்ன்னு சொல்லுவோம். பொட்டாஸ் ஒரு 2 மூட்டை. அப்புறம் சிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மூட்டை. அப்புறம் அம்மோனியம் சல்ஃபேட் அது ஒரு 2 மூட்டை. அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு நுண்ணூட்டம் சேர்த்துக்கோங்க ஒரு 10 கிலோ. 10 கிலோ நுண்ணூட்டம் சேர்த்து வச்சு பட்டம் மாத்தி விட்டீங்கன்னா நல்லாருக்கும். அதே மாரி வந்து எந்தெந்த டைம்ல வந்து வாழைக்கன்னு வைக்கக்கூடாது? எந்தெந்த டைம்ல வாழைக்கன்னு வைக்கலாம்? மெயினா பார்த்தீங்கன்னா, வெயில் டைம்ல வாழைக்கன்னு வைக்கக்கூடாது. ஏன்னா, கண்ணு எழுப்புறதுக்கு ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் ஆமா. இருக்கும். மாமா சொன்ன மாரி ரொம்ப கடினமா இருக்கும். அதனால வந்து வெயில் காலத்த தவிர்த்துட்டு மத்த டைம்ல வைக்கலாம். தை பட்டம் ஒரு நல்ல பட்டம். சருகு நோய்க்கு பொறுத்து ஸ்டேஜ பொறுத்து நம்ம வந்து மருந்த மாத்தி குடுக்கலாம் டோசேஜ். இப்போ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் லைட்டா இருக்கு அப்டின்னா வந்துட்டு நம்ம பியூனோஸ் ஒரு 25 எம்எல் கூட ஒரு மைசின் ஒரு 3 கிராம் பிளஸ் ஆன்ட்ரகால் வந்து ஒரு 25 கிராம் வச்சு குடுத்தோம்னாவே போதும். ஆன்ட்ரகால் 25ன்றது 50 கிராம் கூட வச்சுக்கலாம். இதே அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் சிவியரா இருக்கு அப்டின்னா நேட்டிவோ போயிடணுங்க. நேட்டிவ் பார்த்தீங்கன்னா, டேங்க் ஒரு 15 கிராம் வச்சுக்கோங்க. மைசின் ஒரு 3 கிராம் வச்சுக்கோங்க. ஆன்ட்ரகால் ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, அத கண்ட்ரோல் பண்ணிரலாம். இல்ல அதையும் கொஞ்சம் சிவியரா போயிருச்சு, அது வரைக்கும் பார்க்காம விட்டுட்டேன் அப்டின்னீங்கன்னா, அசர்போ போயிடுங்க. அசர்போ வந்து 20 எம்எல் போயிருச்சு அப்டின்னா வந்துட்டு, அசர்போ போயிடுங்க. அது வந்து டேங்க் 20 எம்எல், மைசின் ஒரு 3 கிராம், ஆன்ட்ரகால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம். எல்லாம் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா, நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் சருகு நோய்க்கு. இந்த காயில வந்து வெட்டுற ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காய் வந்து நல்லா இருக்கு. அதாவது நம்மளுதே பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2 தார் பார்த்தீங்கன்னா, வெட்டுற ஒரு 1 வாரம், 2 வாரம் போச்சுன்னா வெட்டுற ஸ்டேஜ்ல இருக்கும். ம். அந்த தார்ல பார்த்தீங்கன்னா, புள்ளி புள்ளியா இருக்கு. அதாவது இத்தன நாளா இல்லாதது, கரெக்ட்டா அது வெட்டுற ஸ்டேஜ்க்கு வரக்குள்ள மட்டும் அந்த தார்ல புள்ளி புள்ளியா வர்றது வந்து, அத எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு என்ன பண்ணணும்? காயில வந்து புள்ளி புள்ளியா வரும். அது வந்துச்சுன்னா என்ன ஆனாலும் ஆகும் அப்டின்னா, இப்ப நம்ம தார் வெட்டும்போது அந்த புள்ளி காயெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. அதுல உங்களுக்கு நெறைய லாஸ் ஆகும். அதனால அது வந்து முன்னாடியே வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்துட்டு, வாழைத்தார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணும்போது லூனா 20 எம்எல் டேங்குக்கு வச்சு அடிச்சோம் அப்டின்னா, அந்த புள்ளி வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். புள்ளி நம்ம இது பண்ணிக்கலாம். நமக்கு அதுல ம். ஒரு நல்ல வேஸ்டேஜ் ஆகாம இருக்கும் காய். இந்த எடக்கன்னு வந்து அதிகமா முட்டிட்டு வர்றதுக்கு வந்து, அத அறுத்து விட்டா, அது எத்தன மாசத்துக்கு ஒருக்கா வளரும்? அது எப்பப்ப அறுக்கணும்? அதோடைய சத்து வந்து எடக்கன்னுடைய இது சென்ட்ரு மரத்தோட சத்து வந்து எடக்கன்னும் சேர்த்து எடுத்துக்குமா? ஆமா, கண்டிப்பா. எடக்கன்னுன்றது சத்த எடுக்கும். அதனால தான் வந்துட்டு நம்ம எடக்கண்ண அறுத்து விடுறதே. இப்போ நான் அதுக்கு நம்ம பேஜ்லயே ஒரு பதிவிட்டிருப்பேன். எடக்கண்ண வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சீமனைய விட்டோம் அப்படின்னா வந்துட்டு, அது வந்து பொச பொசன்னு போயிடும். திரும்ப வந்து அது முளைக்காது. இதே வந்து எப்ப வரைக்கும் விடணும் அப்படின்னா வந்துட்டு, மரம் ஓரளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னா வந்துட்டு அத விடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு, மரம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்காது. இந்த லைட்டா அப்படி சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி ம். வந்து சாஞ்சிரும். வேரோட இது டெம்பர் இருக்காது. இப்போ இந்த கண்ண அறுத்து விட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு ஒரு டிராப் சீமெண்ண விட்டோம் அப்படின்னா வந்துட்டு, அ அப்படியே அது போயிடும். ஓகே, ஓகே. இது அதுக்கப்புறம் மேல கண்ணு ஓரளவுக்கு இருந்துச்சு, நம்மளால சீமெண்ண விட முடியாத ஸ்டேஜ் தாண்டிருச்சு அப்படின்னா வந்துட்டு, நீங்க அறுத்து விட்டுறணும். இப்போ இங்க பாருங்க.
இந்த மரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடக்கண்ணு அறுக்காம தான் விட்டுருப்பாங்க. அறுக்காம தானே விட்டீங்க? அறுக்காம தான் விட்டோம். இப்ப விட்டப்ப இது வந்து 2 கண்ணாயிருச்சு. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து தார் வந்து 2 தார் வரும். அப்படின்ற மாரி நினைச்சிருப்பாங்க. ஆனா வந்துட்டு கம்பேர் டூ நீங்க ஒரு மரம் விடுறப்ப, அதுல வர தாரு வந்து இப்ப லேட்டா தான் எடுக்கும். தாரே இன்னும் வரல பாருங்க. கண்ணே பாருங்க. இவ்வளவுதான் இருக்கு. நம்ம கை புடி அளவுக்கு தான் இருக்கு கண்ணு. இந்த அளவுக்கு தான் கண்ணு ஊக்கமாவே இருக்கு. அதனால மேக்ஸிமம் நீங்க வந்து கண்ணு அறுத்து விட்டுருங்க. ஒரு மரம் அவ்வளவுதான் போதும். இந்த மாரி ரெட்டை கண்ணு விட்டு 2 தார் எடுக்கிறதும் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே எடுக்க முடியாது. தார் போடுறதுக்கும் லேட் ஆகும் இது. இந்த மரமே. 10 மாசம் ஆகுது பார்த்தீங்கன்னா, 12 மாசம் ஆகலாம். லேட் ஆகும். அந்த லேட் அளவுக்கு ஆகும். தாரும் ஒண்ணும் ஊறி வராது. வெயிட் கெயின் ஆ ஆயிரும். நம்ம குடுக்குற சொத்து 2 எடுத்துக்கணும். அதனால வந்துட்டு அந்த அளவுக்கு வராது. வெயிட்டும் அதுல பெருசா ஒண்ணும் இருக்காது. சரி, சரி. ஓகே, ஓகே. இது பார்த்தீங்கன்னா, ட்ரிப் கார்டுங்கிறதுனால ட்ரிப்ல என்னென்ன உப்பு கலந்து விடலாம்? எத்தன மாசத்துக்கு ஒருக்கா விடலாம்? ம். கண்ணு ஊக்கத்துக்கு வந்து என்னென்ன குடுக்கலாம்? ம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்ணு நீங்க வச்ச உடனேயே ஸ்டார்ட்டிங் இனிஷியலா என்ன குடுக்கணும் அப்டின்னா, டிஏபி 1 மூட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹியூமிக் 1 கிலோ வந்து தண்ணீல கரைச்சு எத்தன கண்ணோ அத்தன லிட்டர் தண்ணீல கரைச்சு மரத்துக்கு 1 லிட்டர் ஊத்தி விட்டுருங்க. அடுத்த ஸ்டேஜ் இப்ப 40 நாள் அந்த மாரி போயிடுச்சுன்னா, 20க்கு 20 013 அந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏக்கராக்கு 2 மூட்டை. அத வந்து போட்டுருங்க. அடுத்தது இதே வந்து ட்ரிப்ல இருக்கு அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹியூமிக்கும், டிஏபியும் கரைச்சு விட்டதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 40 நாள். அந்த 40 நாள் ஸ்டேஜ்ல என்னென்ன உரம் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்து இப்ப இந்த மாரி பாத்தி காடா இருந்துச்சுன்னா 20க்கு 20 013 ஏக்கராக்கு 2 மூட்டை போட்டு விட்டுறலாம். இதே ட்ரிப்பா இருந்துச்சு அப்படின்னா 12க்கு 61 0 அப்படின்னு ஒரு இது இருக்கும். அத வந்துட்டு நம்ம வந்து வாட்டர் சால்யூபிள் ட்ரிப்ல கலந்து விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது பட்டா மாத்துற ஸ்டேஜ் நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த உப்பெல்லாம் வச்சு போட்டு விட்டுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதாவது மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல கவர் பண்ணியிருப்போம். எங்களுக்கு தெரியாத ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு நோய் தாக்கல் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாப்பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அது ஒரு வீடியோவா மேக் பண்ணி அதுக்கு என்ன வைத்தியமோ அத போட்டுறலாம்.